ஹாய். இப்போ நம்ம ஒரு டாபிக் எடுத்திருந்தோம் அட்டாமிக் ரேடியை. அதில் இந்த கொஸ்டின் மாதிரி இது ரிப்பீட்டடாக வந்து நீட்டில் வந்து ஒரு கொஸ்டின் வந்து இது மாதிரி ஃப்ரேம் ஆகும். அரேஞ்ச் த ஃபாலோயிங் ஸ்பீஷிஸ் இந்த இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் அயனிக் ரேடியை. இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் அயனிக் ரேடியை படி நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இது மாதிரி நிறைய ஸ்பீஷிஸ் கொடுத்துருவாங்க, பாசிட்டிவ் நெகட்டிவ்ல கொடுத்துருவாங்க. இதை எப்படி அரேஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகேங்களா? இப்போ இது மாதிரி இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா தீஸ் ஸ்பீஷிஸ் ஆர் கால்டு ஐசோ எலக்ட்ரானிக் ஸ்பீஷிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஐசோ எலக்ட்ரானிக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஐசோ எலக்ட்ரானிக்னா என்னன்னா சேம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்க ஸ்பீஷிஸ்னு அர்த்தம். இப்போ பாருங்க ஃப்ளூரின் வந்து எடுத்துக்குவோம். எஃப் மைனஸ் சொல்லியிருக்காங்க, O2 மைனஸ் சொல்லியிருக்காங்க, Mg2+ சொல்லியிருக்காங்க அண்ட் Na+ சொல்லியிருக்காங்க. ரைட்டுங்களா? இப்போ இதுல எலக்ட்ரான்ஸ் எத்தனை இருக்கு அப்படின்னா ஃப்ளூரினோட அட்டாமிக் நம்பர் என்னங்க 9, ஆக்சிஜனோடது 8, மெக்னீசியம் 12, இது வந்து பாத்தீங்கன்னா 11. ஓகேங்களா? எலக்ட்ரான்ஸ் எத்தனை இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இது 9 ஒரு மைனஸ் போட்டனால எலக்ட்ரான்ஸ் 10 இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா 8 2 மைனஸ் போட்டனால இதுலயும் எலக்ட்ரான் 10 இருக்கு. இது 12 2 பிளஸ் ஆயிட்டனால என்ன இருக்குன்னா அது 2 எலக்ட்ரான் போயிடுச்சு. அப்போ இதுலயும் 10 எலக்ட்ரான் தான் இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா 11 ஒரு பிளஸ் போட்டனால என்ன ஆகும்னா ஒரு எலக்ட்ரான் போயிடுச்சு. அப்போ இதுலயும் 10 எலக்ட்ரான் தான். அப்போ பாருங்க ஆல் தீஸ் எலமெண்ட்ஸ் ஆல் தீஸ் அயான்ஸ் ஆர் ஹேவ் த சேம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். அந்த மாதிரி இருக்கிறதா ஐசோ எலக்ட்ரானிக் ஸ்பீஷிஸ்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இப்போ இந்த இதுல புரோட்டான் நம்பர்ஸ் பாத்தீங்கன்னா அதுல இருக்க சார்ஜ் அதோட அட்டாமிக் நம்பரே அதோட புரோட்டான் நம்பர்ஸ்னு வந்து சொல்லலாம். அப்ப என்ன ஆகும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இதுல புரோட்டான் நம்பர் 9, இதுல வந்து 8, இதுல வந்து 12, இதுல வந்து 11. ஓகேங்களா? இப்ப பாருங்க நியூக்ளியஸ், திஸ் இஸ் கால்டு நியூக்ளியஸ் சார்ஜ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகேங்களா? அப்ப நியூக்ளியர் சார்ஜ் வந்து அதிகமா இருந்துச்சு அப்படின்னா அது எப்படி பண்ணுங்க எலக்ட்ரானை நல்லா எஃபெக்டிவா புல் பண்ணி இழுக்கும். கரெக்டுங்களா இல்லைங்களா? இப்ப பாருங்க இதுல 9 பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு, 10 நெகட்டிவ் சார்ஜ் இருக்கு. இது புல் பண்றது எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியா தான் எஃபெக்ட் வந்து இருக்கும். ஆனா இந்த கேஸ்ல பாருங்க எத்தனை பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு, 12 பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு நியூக்ளியர் சார்ஜ். எலக்ட்ரான் எத்தனை தான் இருக்கு, 10 தான் இருக்கு. அப்ப இது எப்படி பண்ணும் நல்லா எஃபெக்டிவா பிடிச்சி இழுக்கும். அப்ப எஃபெக்டிவா பிடிச்சிருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா சைஸ் என்ன ஆயிடுங்க டிக்ரீஸ் ஆயிடும். அப்ப இருக்கிறதுலே ரொம்ப டிக்ரீஸ் ஆன சைஸ் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா Mg2+ தான் வந்து சைஸ் ரொம்ப டிக்ரீஸா இருக்கும். அடுத்தது பாருங்க என்ன எது இருக்குன்ட்டு 11 இருக்கு 10 இருக்கு. அப்போ 11 பிடிச்சி இருக்கும் 10 எலக்ட்ரான். அப்ப எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா Na+க்கு அடுத்ததா சைஸ் வந்து கொஞ்சம் பெருசா இருக்கும். அடுத்தது இந்த ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது ரெண்டுத்திலயுமே நியூக்ளியஸ் நம்பரை விட புரோட்டான் நம்பர் அதிகம் தான். அதுல பாத்தீங்கன்னா இது 9 எலக்ட்ரான் இருக்கு, அடுத்தது 10. அப்ப கொஞ்சம் இழுக்கிற பவர் இது கம்மியா இருக்கும். அப்ப சைஸும் கொஞ்சம் பிகரா இருக்கும் இதை விட. அப்ப எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா F- சைஸ் கொஞ்சம் பெருசா வந்து இருக்கும். O2 கேஸ்ல பாத்தீங்கன்னா O2- கேஸ்ல பாத்தீங்கன்னா இதுல 8 எலக்ட்ரான் தான் இருக்கு. ஆனா இதுல 10 எலக்ட்ரான் 8 நியூக்ளியர் சார்ஜ் தான் இருக்கு. ஆனா 10 எலக்ட்ரான் வந்துருச்சு. அப்ப எப்படி இருக்கும் ரொம்பவே சைஸ் வந்து பெருசாயிரும். அப்போ O2- சைஸ் இப்படி இருக்கும். ஸோ இதுதான் அதோட சைஸ் ஆர்டர். ஓகேங்களா?